ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானல் எடுத்துக்கிறோம். வானல் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும். வானல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 3 கரண்டி வந்து எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் காயணும். எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து தாளிப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். கடுகு போடுறோம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் ஜீரகம் போடணும். கடுகு ஜீரகம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வந்து கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டதுக்கப்புறம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண பச்சை மிளகா வந்து நம்ம போடுறோம். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சு வருது. இதை வந்து கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு வந்து இதுக்கு நம்ம போடுறோம். 5 பூண்டு போட்டதும் பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறணும். பூண்டு போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து வெங்காயம் நம்ம போடணும். வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வதக்கணும். இது வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதக்கணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கணும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பருப்பு இல்லாத சாம்பார் இது வந்து இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வந்து இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இதை வந்து ஒரு டைம் நம்ம இது பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து 2 தக்காளி நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி போட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விடணும். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். பாருங்கள் தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான மசாலா மஞ்சள்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். மிளகாய்த்தூள் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். என்னுடைய மிளகாய்த்தூள் வந்து காரம் இருக்காது, அதனால் நான் மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் மிளகாய், மல்லி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சதுனால நான் ஒரே தூளாக போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மசாலா வந்து நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா அது வதக்குறோம். பச்சை வாசனை வரக்கூடாது. அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இது நல்லா வந்து நமக்கு பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கிறோம். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷம் கொதித்தா பச்சை வாசனை போயிடும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுதான் இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நல்லா கொதிக்குது. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து நம்ம வந்து மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அது நல்லா கொதித்து வரும். பாருங்கள் மூடி போட்டாச்சு. பாருங்கள் நல்லா கொதிக்குது. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுக்கிறோம். எப்படி கொதிக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து ஒன்று போடணும். அதுதான் வந்து சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். இந்த மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை வந்து நல்லா அரைச்சி வந்து நம்ம இதில் ஊற்றுறோம். அதுதான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பொட்டுக்கடலை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைக்கணும். பொட்டுக்கடலை அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார். பொட்டுக்கடலை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதும். சூப்பரான சாம்பார் ரெடி.
இப்போ பாருங்கள் சாம்பார் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு தோசை சாப்பிட்ற குழந்தைங்க கூட இதை வந்து 2 தோசை எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான சாம்பார் வந்து பருப்பு இல்லாமல் காய்கறி இல்லாமல் நம்ம வந்து இதை செய்யலாம். சூப்பராக இருக்கும். இது தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.